இடமலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கோம். நேற்றுக்கு நடந்த விஷயங்கள், இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் சொல்லி 2 விஷயங்கள பேசிட்டு இருக்கோம். நேற்றுக்கு வந்து பல்வேறு சண்டைகள் இருந்துச்சு. பலதரப்பட்ட சண்டைகள் இருந்ததை பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் சாண்ட்ராவுக்கும் திவ்யாவுக்குமான மோதல் பெருசாகிட்டு போறதையும் பார்க்க முடியுது. தனி சில விஷயங்கள்ல அவங்களாம் அன்வான்டா தலையிடுறதையும் பார்க்க முடியுது. இன்னைக்கும் அந்த சண்டைகள் தொடருது. அதே நேரம் வந்து டாஸ்க்கும் ஏதோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த டாஸ்க்ல ஜெயிக்கிறவங்க அந்த டீமோட உள்ள வர அந்த ஃப்ரீ டாஸ்க்ல உள்ள வர ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு 24 hours அவங்களே தங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதுதான் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற கிஃப்டா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கான பிளான்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. பார்வதி கனி கூட டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி வந்து இந்த டீமை நம்ம தோக்கடிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ இன்னைக்கு இந்த டாஸ்க் பத்தியும் நேற்று நடந்த விஷயங்களை பத்தி தான் பேச போறோம். நான் உங்க ஹரீஷ் மோட பத்தி பேசுறதுக்காக பிரியாபுரம் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். ஸோ அது அந்த டாஸ்க், அந்த ஃபேமிலி டாஸ்க்ன்றது நெக்ஸ்ட் வீக்ன்றத கிளியரா சொல்லிடுறாங்க நம்மளுக்கு. இப்போ இன்னைக்கு நடக்கிற அந்த டான்ஸ் மாரத்தான் அந்த இதுல வந்துட்டு 3 செக்மெண்டா பிரிச்சிருக்காங்க. மூணுமே வந்துட்டு பரவாயில்ல. என்ன சொல்றது, ஒன்னு டம்மியா இருந்தாக்கா ஒன்னு பெட்டரா இருக்கு, அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு விஜயலட்சுமி அவங்கெல்லாம் தான் இங்க ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னுட்டு என்னோட அனுமானம். நான் ஜஸ்ட் என்னோட அசம்ஷனை சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் ப்ரொமோக்கு போறேன். எனக்கு சத்தியமா புரியல எடிட்டிங் டீம் என்னதான் பண்றீங்க அப்படின்னுட்டு. ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து என்னைக்கோ போன காந்தி செத்துட்டாரா அப்படின்னு கேக்குற மாதிரி இருந்தது எனக்கு. எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, இது வந்துட்டு அது ப்ரெசென்ட் போன மறுநாள் போட்டுட்டாங்களா என்ன அப்படின்றதுனால ரெஃப்ரெஷ் பண்ணி 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 தான் நான் பார்த்தேன் நான் ஆக்சுவலி அந்த ப்ரோமோவை. ப்ரெசென்ட் போனப்போ திவ்யா அந்த ட்ரே கேட்டது, அந்த அந்த இதுவை வந்துட்டு சாண்ட்ரா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதை வந்துட்டு ஒரு ப்ரோமோவா போடுறாங்க. கண்டென்ட்டுக்கு பஞ்சமா, எடிட்டிங் டீம் ஏன் இவ்வளோ கேவலமா இருக்கு, முதல் ப்ரொமோனா என்னன்னுட்டுன்னு ஒரு கிளாஸ் எடுங்க எடிட்டிங் டீமுக்கு அப்படின்றது தான் நான் சொல்றேன். நான் அவ்வளோ மோசமா இருந்தது. பிரஜன் போயே வந்துட்டு 2 வாரத்துக்கு மேல ஆச்சு, இன்னும் அந்த பெட்டி மேட்டரை வச்சுதான் ப்ரொமோ போடுற அளவுக்கு விஜய் டெலிவிஷனுக்கு என்ன ஆச்சு, பிக் பாஸ்க்கு என்ன ஆச்சு அது அப்படி. மற்ற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பிரஜன் போனதுக்கு அப்புறம்ல இருந்து திவ்யாவுக்கும் சாண்ட்ராவுக்கும் ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. அது எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னா, திவ்யா சொல்றது அந்த பேண்ட் கொடுத்த டைம்ல இருந்து ஆரம்பிச்சது அப்படிங்கிறாங்க. சாண்ட்ரா அது இல்ல, அது எனக்கு பிரச்சனையே கிடையாது, அதை நாங்க வெளியில கூட போய் பேசிக்குவோம். ஆனா பிரஜன் போன அன்னைக்கே வந்து அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்து என்னோட கபோர்டு அந்த கீழே வந்து வைக்கணும், ட்ரேல வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க, இப்போ என்னால பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்கு நான் வேணா அடிக்க வச்சு நான் வேணா பண்ணவான்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்காம இப்படி வந்து அவர் போன அடுத்த ஒரு 1 hourல எனக்கு இப்படி வந்து கேட்கிறப்போ எனக்கு எப்படி இருக்கும் அது அப்படிங்கிறத சண்ட்ரா ஓப்பன் அப்ப பேசுறாங்க. இது வந்து விக்ரம் தான் இதை பஞ்சாயத்து பண்றாரு. விக்ரம் கனியும் இதுல வந்து இன்வால்வ்டு. நேற்று நைட் இதை பத்தி பேசியிருக்காங்க எல்லாம். இது என்ன பண்ணலாம், இந்த இஷ்யூ வந்து எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு நேற்று நைட் உட்காந்து பேசினாங்க. அப்போ இது வந்து நாளைக்கு ஃபைனலா ஒரு டிஸ்கஷன் பண்ணி நம்ம வந்து இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய டெசிஷனா இருந்தது நேற்று நைட்டு. ஸோ அதனால அதன்படி இன்னைக்கு ட்ரை பண்ணாங்க. அது ஒர்க் அவுட் ஆயிருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. பட் இந்த இஷ்யூ சார்ட் அவுட் ஆனா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு போறாங்க. இது ரொம்ப நாள் இழுத்துட்டு போனா திவ்யாவுடைய கேமும் ஸ்பாயில் ஆகும். சாண்ட்ராவுக்கு என்ன கேம் ஆடுறாங்கன்னு தெரியல. பட் சாண்ட்ரா வந்து ஒண்ணுமே ஆடல. சாண்ட்ரா கேம் ஆடல. பட் என்னன்னா, பார்வதிக்கும் கமருதனுக்கும் நடுவில் பஞ்சாயத்து பண்றதுக்கு சாண்ட்ரா இருக்காங்க. கிட்டத்தட்ட பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன் பார்வதியை. கமருதீன் வந்து உனக்கு அகேன்ஸ்டா தான் கேம் ஆடுறாருங்கிறதுல இருந்து எல்லாம் சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நான் பாக்குறேன். ஸோ அந்த வகையில சாண்ட்ரா ஏதோ மைண்ட் கேம் பிளே பண்றாங்க, அவங்க சோகமா இருக்கிறதா காட்டிட்டு மைண்ட் கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத மட்டும் தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. அவங்க வந்தது கனியை டார்கெட் பண்ணி, கனி குரூப்பை டார்கெட் பண்ணி. ஆனா இப்ப வந்து பண்ணிட்டு இருக்கிறது பார்வதி மைண்ட் கேம் பிளே, பார்வதிக்கு மைண்ட் கேம் பிளே பண்ணி அவங்கள டார்கெட் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு. இது பார்வதி புரிஞ்சுக்கல இப்போ வரைக்கும். கமருதீன் புரியாது. கூட அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருக்காங்க, பார்வதிக்கு புரியல. பார்வதிக்கு புரிஞ்சா அது வேற மாதிரி போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்ல, நான். புரிய வேண்டான்ற, அது புரியாம இருக்கிறது தான் பார்வதிக்கும் நல்லது, கம்ருதீனுக்கும் நல்லதுன்னு நான் ஃபீல் பண்றேன் நானு. சாண்ட்ரா சொன்ன மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு உண்மையிலேயே அது என்ன கேம்ன்றதை இப்ப வரைக்குமே தெரியல.
அவங்க வெறும் அந்த ட்ரெஸ்ஸை வச்சுட்டு நம்ம சினிமால எமோஷனல் சீன் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு இல்ல அந்த எனக்கு சீன் எல்லாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, திவ்யா சொன்ன ஒரு விஷயம் சாண்ட்ரா ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்கு. என்னன்னா, நீங்க இப்படி இருக்கிறதுனாலதான் பிரஜன் வெளியில போனாருன்னு ஒரு வார்த்தை திவ்யா சொன்னாங்க. ஓகே. யூஸ்வலா அந்த வார்த்தை வந்து ஏற்கனவே ரொம்ப ஹார்ட்டா ரொம்பவே வந்து தான் கூட இருந்த ஒரு கண்டஸ்டன்ட் தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இந்த கேம் விட்டு வெளியில போயிட்டாரு, அதுக்கு தான் ஏதோ ஒரு இடத்துல வந்து ப்ராப்ளமா இருந்திருக்கேனோன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கும்போது இவங்க அந்த எரியும் நெருப்புல எண்ணெய் தூக்கி ஊத்திருக்காங்க. ஸோ அதனால அது இன்னும் பிரச்சனையா இருக்கு. அதுதான் வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கு அவங்களுக்கு. அந்த துணி விஷயம் கூட பெருசா ஹர்ட் ஆகுது, இதுதான் ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கு அவங்களுக்கு. அதனாலதான் வந்து இவர்கிட்ட சொல்றாங்க, அமித்கிட்ட சொல்றாங்க நேற்று நைட்டு. அமித் திவ்யாட்ட கேட்கிறாரு, ஆமா நான் சொன்னேங்கிறாங்க திவ்யா. சோ ஓகே. திவ்யா வந்து அவங்க வந்து இது என்ன கேம் ஆடுறாங்க அப்படின்னு தெரியல. பட் இது வந்து ரொம்ப சீப்பான கேம் நான் பாக்குறேன். கண்டிப்பா கண்டிப்பா இது சீப்பான கேம் தான். பட் சாண்ட்ராக்குள்ள வந்துட்டு வெளியில சொல்ல முடியாத ஒரு என்ன சொல்றது ஒரு செல்ஃப் கில்லிங் ஒண்ணு இருக்கு. அதுக்கு பேர் வந்துட்டு நாம என்ன வேணா வச்சுக்கலாம். பட் இது இப்போதைக்கு ரொம்ப லைட்டர் டோன்ல இருக்கிறதுனால அது பொசசிவ்னஸ் அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்கிறேன் நானு. இவங்களுக்கு வந்துட்டு பிரஜன்னும் திவ்யாவும் ஒன்னா இருந்தது வந்துட்டு இவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அதுதான் ஃபர்ஸ்ட். இதுல வந்து என்ன சொல்றது ஏற்கனவே வந்துட்டு கொஞ்சம் இதுவாயிட்டு இருந்தது, எரிச்சல்ல இருந்தது. அந்த வீக்கெண்ட் விஜய் சேதுபதி வந்து எண்ணெயை ஊத்திட்டு போயிட்டாரு. ஐஸ்கிரீம் திவ்யா கேட்டான்னுட்டுன்னு பிரஜன் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க, வெக்கமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டுன்னு கேட்டதுல இன்னும் இதாயிடுச்சு, குளோரிஃபை ஆயிடுச்சு அந்த விஷயம். இப்ப இது வந்துட்டு இதுதான் விஷயம் அப்படின்னு சொன்னாக்க சாண்ட்ரா கசிங்கோ. அதனால அவங்க என்ன பண்றாங்க, தனக்கு தானே வந்துட்டு போட்டு 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 அத்தையே இது பண்றாங்க. பிரஜன் கிட்ட ஏன் அப்படி அவ்வளவு க்ளோஸா இருக்கணும், பிரஜன் ஏன் அவ்வளவு க்ளோஸா இருக்கணும், அவ க்ளோஸா இருந்தா இப்ப நம்ம இடத்துக்கு அவ வந்ததுனாலதான் பிரஜன் வந்துட்டு நான் தனி கேம் ஆடுறேன், நான் இவங்க கூட இருக்கிற அந்த நட்பை துண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அந்த ரெட் இது கட்டினது கொண்டதுன்னுட்டுன்னு இவங்களுக்குள்ள நிறைய ட்ராமா போயிட்டு இருக்கு சாண்ட்ராக்குள்ள. எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல, எக்ஸ்பிரஸ் பண்ண அது தப்பாதான் போகும்ன்றது தெரியுது. சோ நான் என்ன பண்றேன்னா, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீ இப்ப வந்துட்டு என்னமோ இந்த சினிமால அந்த ட்ரெஸ்ஸை வச்சுட்டு சுத்திட்டு இருக்க மாதிரி சுத்திட்டு இருக்கிறது ரொம்ப பாக்குறவங்களுக்கு எரிச்சல்ல தூண்டுது அப்படின்றது தான் நான் சொல்றேன். இது சினிமா கிடையாது, 3 ஹவர்ல முடிச்சுட்டு போறதுக்கு இது சினிமா கிடையாது. ஏதோ மறுநாள் பண்ணியா, ஒரு 2 நாள் பண்ணியா, ஓகே. திரும்ப 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 அந்த ரெட் ட்ரெஸ்ஸை பாக்குறதுக்கு எங்களுக்கு தான் எரிச்சலா இருக்கு அப்படின்ற. அவங்க திரும்ப திரும்ப அந்த ரெட் ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு சுத்திட்டு இருக்கிறது, இந்த சினிமால காட்டுற மாதிரி அந்த 3 மணி நேரம் காட்டுற மாதிரி அவங்க சுத்திட்டு இருக்கிறது வந்துட்டு உண்மையிலேயே இரிட்டேட்டிங் அப்படின்றதுதான் சொல்றேன். இன்னொன்னு வந்துட்டு என்ன சிம்பத்தி அவங்க கிரியேட் பண்றதுக்காக இதை பண்றாங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த குரூப்பா எல்லாரும் பாட்டு பாடுறதுக்கு இவங்க இவங்க என்னென்ன பாட்டு பாடுங்கன்னு எல்லாம் வந்துட்டு ஒரு ஜாலியா கொண்டு போறாங்க ஷோவை. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, ஓகே ஓகே சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல நான் அதை பாடல அப்படின்னு சொல்லி, எனக்கு நீங்க பாடுறது டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்லி உள்ளேயும் படுக்காம போய் வெளியில போய் படுக்கிறாங்க. இதுல நீ என்ன சிம்பத்தி நீ என்ன கிரியேட் பண்ணுவ மக்கள் கிட்ட? இல்ல அவங்க இது சிம்பத்தி கிரியேட் நீயா பண்ற மாதிரி எனக்கு தெரியல. அவங்க சிம்பத்தி கிரியேட் பண்ண மாதிரி தெரியல, அவங்க வந்து அவாய்ட் பண்றாங்க. ஆஹ் திவ்யா திவ்யா டர்ட்டியா ஃபேஸ் இருக்கு. பண்றதுக்கு அவங்க ரெடியா இல்லை, திவ்யா ஃபேஸ் பண்றதுக்கு அவங்க ரெடியா இல்லை. ஸோ அதனால வந்து அவாய்ட் பண்ணிட்டு போறாங்க அப்படிங்கறத நான் பாக்குறேன். திவ்யா இருக்கிற இடத்துல நான் வந்து இருக்கிறதுக்கு விரும்பல, திவ்யா அப்ப அங்க நீங்க இருக்காங்கன்னா வீட்லயே நான் இருக்க இருக்கிறது இல்லை. முடியாது. அதைதான் அவங்க சொல்றாங்க, அதைத்தான் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க பிக் பாஸ் கிட்ட, என்ன அனுப்பிடுங்கன்னு தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு திவ்யா இருக்கிற இடத்துல அவங்களுக்கு இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, அதுதான் வந்து கண்டினியூஸா அவங்க சொல்லிட்டு இருக்கிறது. அதைத்தான் எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. திவ்யாவுக்கு அது புரியல. திவ்யா வந்து அகைன் அவங்க எனக்கு பேச விருப்பம் இல்லை, நான் இதை வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு சுத்தமா தாட்டே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. மறுபடியும் மறுபடியும் திவ்யா போய் எல்லார்கிட்டயும் அதை சொல்லி அதை பஞ்சாயத்தாக்கி அதை மறுபடியும் நீங்க வந்து சார்ட் அவுட் பண்ணி கொடுங்கன்னு கேட்கறதுல எந்த விதமான பயனும் இல்லைன்னு நான் பாக்குறேன். பட் சார்ட் கண்டிப்பா. அவுட் பண்ணணும்னு ஒரு ஒரு ப்ராசஸ் பண்றாங்க, அந்த சார்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம், இந்த வீக்ல எப்படியாவது சார்ட் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ட்ரை பண்றாங்க எல்லாரும். அது ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணல. ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா நிறைய தாட்ஸ் வந்து சண்ட்ராக்குள்ள போயிட்டு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவங்க வந்து ஒரு விஷயத்த இவங்க கிட்ட அமித் கிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க, அதே மாதிரி சுபிக்ஷா கிட்ட இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. அவங்களுக்குள்ள நிறைய தாட் இருக்கு அப்படிங்கிறது அதன் மூலமா புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதனால கண்டிப்பா. வந்து எனக்கு தெரிஞ்சு இது இப்போதைக்கு சார்ட் அவுட் ஆகாது. அவங்க வெளியில போய் பிரஜன் கிட்ட பேசினா மட்டும்தான் அது வந்து சார்ட் அவுட் ஆகும். ஏன்னா பிரஜனும் வெளியில போற டைம்ல எதுவும் பேசிக்கல, சண்ட்ரா கிட்ட ரொம்ப ஓப்பனா எதையும் பேசிக்கல. அவர் வந்து
நான் வெளியில போறேன், நீ கேம் ஆடிட்டு வா அப்படிங்கிற ரேஞ்சில தான் பேசினதை தவிர இஷ்யூஸ் பத்தி ரொம்ப ஓப்பனா பேசல. கொஞ்சம் ஓப்பனா இஷ்யூஸ் பத்தி பேசி இருந்தாரு அப்படின்னா, எதனால வந்து நான் அந்த கேமை உங்களுக்கு துண்டிக்கிறேன்னு நான் சொல்றேன் அப்படிங்கிறத கொஞ்சம் ஓப்பனப்பா சொல்லிட்டு போயிருந்தாரு அப்படின்னா இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வந்திருக்காது. இது ஸ்டார்ட் கண்டிப்பா ஆனது அங்கதான். இதுக்கு வந்து விஜய் சேதுபதி தான் மிகப்பெரிய ஒரு காரணம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கண்டிப்பா கண்டிப்பா இவர் கேம்ல துண்டிக்கிறேன்னு சொன்னது உறவை துண்டிக்கிறீங்களான்னு கேட்டார் விஜய் சேதுபதி. அது இன்னும் ஹர்ட் ஆயிருக்கும் அவங்களுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பிரஜன் வந்து சாண்ட்ரா கிட்ட பெருசா பேசிக்கவும் இல்லை. ஆமா. ஸோ அதனால அவங்க அது அவங்க 2 பேர்கிட்ட ஒரு கேப் இருந்துட்டே இருந்தது அப்போல இருந்து. சோ ஆமா அது அது அவங்க வந்து கன்ஃபெஷன் ரூம்ல பிக் பாஸ் கிட்ட சொன்னாங்க, சொல்லி வந்து அழுதாங்க. அப்ப கூட பிரஜன் வந்து கேட்டிருக்கலாம். என்ன கேட்டா பிரஜன் கேட்டிருக்கலாம். பிரஜன் வந்து கேட்டிருக்கலாம். இது என்ன இஷ்யூ, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். நான் கேம் ஆடிட்டு இருக்கேன், என்னோட கேம் நான் ஆடிட்டு இருக்கேன், உன்னோட கேமை நீ ஆடு அப்படின்னு அவங்களுக்கு புரிய வச்சிருந்தா அவங்க அவங்க கேமை நேரம் ஆடிட்டு இருந்திருப்பாங்க. பிரஜன் வந்து அவரோட கேமை ஸ்பாயில் பண்ணிட்டு வெளியில போயிருக்காரு. சாண்ட்ராவையும் ஒன்றும் பண்ண விடாம போயிருக்காரு. சாண்ட்ராவோட கேமும் ஒன்றும் இல்லாம போயிடுச்சு. சாண்ட்ரா இனிமே வெளியில வர்றது எனக்கு பொறுத்தவரை ரொம்ப நல்லது. பிக் பாஸ் டீம் மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து சாண்ட்ரா வெளியில இருந்துச்சா அது அவங்களுக்கும் நல்லது, கேமுக்கும் நல்லதுன்னு நான் பாக்குறேன். ஏன்னா இது சாண்ட்ரா கேம் ஆட போறது கிடையாது. எப்படியும் அவங்க வந்து ஃப்ரீ ஸ்டார்ஸ் மாதிரி வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரீ ஸ்டார்ஸ் மாதிரி வச்சுக்கிறாங்க. அவங்க குழந்தைங்களை வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்றதுக்காக அதை பண்றாங்க அப்படின்னு வச்சுக்குவோமே. அப்படி இருந்தாலும் அது வந்து எந்த விதத்திலையும் சாண்ட்ராக்கு உதவாது. ஏன்னா ஃப்ரீ ஸ்டார்ஸ் முடிஞ்ச அடுத்த அந்த வீக்கெண்ட்லயும் சாண்ட்ரா வெளியில போறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. ஸோ அதனால வந்து சாண்ட்ரா உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால எந்த யூஸும் இல்லை. சாண்ட்ரா வெளியில் நின்ன பிறகு சாண்ட்ராக்கு ரொம்ப நல்லது. அவங்களுக்கு அந்த சைக்காலஜிக்கலா அவங்களுக்கு ஒரு இஷ்யூஸ் இருக்கு. அது இருக்கு. ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. அந்த அந்த தாட்ஸ் எல்லாம் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது சைக்காலஜிக்கல. ஒரே வீட்டுல திவ்யாவை ஃபேஸ் பண்ண முடியல அவங்களால. ஸோ அதனால வந்து வெளியில போனா கொஞ்சம் அந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அடுத்து பிரஜன் கிட்ட என்ன பேசணுங்கிற ஒரு ஐடியா வரும். பிரஜன் கிட்ட அதை பேசி சார்ட் அவுட் பண்ணாங்கன்னா இந்த தாட் எதுவுமே இல்லாம இருக்கலாம். அவங்க இல்லைன்னா அந்த தாட் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. கண்டிப்பா. இப்போ இது இன்னைக்கு வந்துட்டு ஐசோலேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பவே ஐசோலேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லார்கிட்ட இருந்து ஐசோலேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்வதி, அதே மாதிரி அமித், கானா வினோத், இவங்க 3 பேர் தான் வந்து சாண்ட்ரா கிட்ட பேசிட்டு இருக்கிறது. ஓகே. இந்த தாட் இன்னும் அதிகமாச்சு அப்படின்னா இவங்க 3 பேர்ல இருந்தும் கூட ஐசோலேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஸோ கண்டிப்பா அது அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை சாண்ட்ராவால் தாங்க முடியாது. சாண்ட்ரா வெளியில் வந்தது ரொம்ப நல்லது. கண்டிப்பா. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப சாண்ட்ரா இஸ் நாட் கோயிங் டு பிளே ஹர் கேமா. அவங்களுக்கு வந்துட்டு என்னன்னா, இது வந்துட்டு மேன்லி திங்ன்ற மாதிரி இல்லைங்க, இது சாண்ட்ரா உமன் திங் இது. சாண்ட்ரா கேம் ஆடினாங்க. சாண்ட்ரா கேம் ஆடினாங்க. அத வந்து நான் தனியா கேம் ஆடுறேன், நீ தனியா கேம் ஆடுன்னு இவர் பிரஜன் பண்ணிட்டு போன வேலை சாண்ட்ராவை கேம் ஆட விடாம பண்ணிடுச்சு. பிரஜனையும் வெளியில அனுப்பிடுச்சு. நீங்க ஓகே. 2 பேர் சேர்ந்து கேம் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக வந்து எங்கேயுமே வந்து நான் சேர்ந்து கேம் ஆடலன்னு நீங்க பதிவு பண்ணலாம். 2 பேரும் சேர்ந்து தான் கேம் ஆடினாங்க ஆரம்பிச்சிருந்தேன். ஆமா நாங்க அப்படிதான் ஆடுவோம்னு சொல்றது என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன் நான். அதான் எத்தனை பேர் சொல்லிட்டு ஜோடி ஜோடியா போங்கள உட்காந்து என்ன இப்போன்ற நானு. இல்ல எத்தனை பேர் ஜோடி ஜோடியா உட்காந்துட்டு அவங்க கேம் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. எத்தனை பேர் வெளியில பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பெருசா தெரியல. இவங்க ஜோடி ஜோடியா ஆடுறது மட்டும் இவங்க பேரா ஆடுறது மட்டும் ரொம்ப பிரச்சனையாகுதுன்னா ஆமா நாங்க அப்படிதான் பேர் ஆடுவோம். உன்னால முடிஞ்ச ஆடு, இல்லைன்னா நீ வெளியில போன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நான் தனியா கேம் ஆடுறேன், நீங்க தனியா கேம் ஆடுங்க, நீ ஒரு பிரஜன்ட் அவங்க கிட்ட பேசக்கூட இல்லை அதை பத்தி. இவர் சாட்டர்டே சண்டே எபிசோட் வீக்கெண்ட் எபிசோட்ல அவரா டிசைட் பண்ணி ஒரு வார்த்தை சொன்னாரு. அதுதான் பிரச்சனை ஆயிருக்கு. இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டு இப்ப அதுதான் பிரஜன் இப்ப நீங்க அத வந்து அத என்ன சொல்றது பூசி முழுகிற மாதிரி அவர் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு இன்டர்வியூஸ்ல. ஒவ்வொரு இன்டர்வியூல ஒவ்வொரு கருத்து சொல்லிட்டு ஒரு இருக்காரு. ஒரு மாதிரி கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காரு அவரு. அது எனக்கு பாக்குறதுக்கு புரியல. நல்லா ஏன்னா இல்ல. வந்து ஒரு நம்பிக்கை திவ்யாக்கு போயிடும். பிஆர் இருக்கு, திவ்யாக்கு பிஆர் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. திவ்யாக்கு பிஆர் இருக்கு உண்மைதான். பட் அதுக்காக வந்து உண்மைதான். அந்த பிஆர் தான் வந்து திவ்யா இவங்க சாண்ட்ரா தப்பா பேசுறதெல்லாம் போர்ட்ரை பண்ணி பெருசாக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றது எனக்கு அக்செப்டபுளா இல்லை. ஏன்னா திவ்யா பத்தி பாசிட்டிவான நியூஸ் என்ன வருதோ அதைத்தான் வந்து அவங்க ட்ரெண்ட் பண்ணுவாங்க பிஆர் டீம்ஸ் எல்லாமே. நெகட்டிவ் நியூஸஸ் யாரும் ட்ரெண்ட் பண்ண மாட்டாங்க. நெகட்டிவ் நியூஸஸ் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா திவ்யாவுக்கு அது நெகட்டிவான ஓட்ஸா விழும், நெகட்டிவான ஒரு ஷேடு விழும் திவ்யா மேல. அதை எந்த பிஆர் டீமும் விரும்ப மாட்டாங்க. அன்லஸ் அது பொலிட்டிக்கலா இருந்தா மட்டும்தான். பொலிட்டிக்கல்ல மட்டும்தான் வந்து நெகட்டிவ் ஷேடும் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் கொடுக்கும். இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் இந்த ரியாலிட்டி ஷோஸ்ல எல்லாம் அதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ அதனால வந்து
பிரசன்ட் பிஆர் டீம் தான் இதுக்கு காரணம், அவங்க தான் இதை பெருசாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றத நான் ஏத்துக்க மாட்டேன். பிரசன்ட் பண்ண தப்பு இது, அவள் தான் இதை வந்து சரி பண்ணணும். ஃப்ரீ டாஸ்க் வரைக்கும் சாண்ட்ரா இருந்தாங்க அப்படின்னா ஃப்ரீ டாஸ்க்ல தயவு செஞ்சு உள்ள போய் இதை சார்ட் அவுட் பண்ணி முடிச்சா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அட்லீஸ்ட் இருக்கிற ஒரு 3 நாளாவது அவங்க கொஞ்சம் கேம் ஆடட்டும், என்ன என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். பாப்போம் அது. எனக்கு இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மேன்லி திங்ன்ற மாதிரி இது உமன் திங் இது. சோ எந்த பெண்ணுக்குமே வந்துட்டு தன்னோட பிளேஸ் யாரும் ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது, அந்த இடம் எப்பவுமே வந்துட்டு வேக்யூமாவே இருக்கணும் அப்படின்றதான் எதிர்பார்ப்பாங்க. பட் வந்த ஒரு 2-3 நாளைக்கெல்லாம் வந்துட்டு திவ்யா அவ்வளவு க்ளோஸ் ஆனது வந்துட்டு இவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. என்னதான் வந்துட்டு அண்ணா தங்க அந்த உறவு முறையில அவங்க பழகினாலும் பிரஜனுக்கு வந்துட்டு நம்ம இல்லைனாக்கா அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்றதுக்கு இன்னொரு ஃபீமேல் இருக்காங்கன்றப்போ வந்துட்டு இவங்கனால அதை ஏத்துக்க முடியல. இதனாலதான் அவங்க சும்மா தேவையில்லாம அவங்க அப்பாவை நினைச்சு அழறது இது அதுன்னுட்டு நல்லா தேவையில்லாத ஒரு வாண்டடா ஏதோ ஒண்ணு அவங்கள கிரியேட் பண்ணி தன்னை வந்துட்டு டிப்ரெஷனுக்குள்ள தள்ளியிருக்காங்க அப்படின்றதான் பார்க்க முடியுது. இதுல இவங்க வந்துட்டு இப்ப நான் ஒரு கேம் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ரொம்ப எமோஷனலா அது அந்த ஷர்ட் எல்லாம் எடுத்து வச்சது எல்லாரும் ரசிப்பாங்கன்னு நினைச்சிருக்காங்க. கண்டிப்பா யாரும் ரசிக்கலன்றதுதான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். நீங்க ஒரு கப்பல்ல உள்ள கூட்டிட்டு வரீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு இது கொடுத்துட்டு இருக்கணும். நீங்க என்ன கேம் சூஸ் பண்றீங்க, தனித்தனியா ஆட போறீங்களா ஒன்னா ஆட போறீங்களா, சோ அதுக்கேத்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்கலாம். இல்ல இவங்க 2 பேர் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டு வந்து கூட இங்க இல்ல எங்கனால முடியல நாங்க ஒன்னாத்தான் ஆட போறோம்னுட்டுன்னு இவங்க அதை சொல்லிருக்கலாம். இல்ல தனித்தனியா ஆடுறதுனாலும் ஆடிட்டு நைட்ல வந்துட்டு போயிட்டு அவங்களுக்கான ஸ்பேஸ் அங்க பார்க்கு அது அந்த வெளியில இதெல்லாம் போட்டிருக்காங்க பீன் பேக் எல்லாம். சோ அங்க உட்காந்து அவங்க பர்சனல்ஸ் பேசிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ கொடுக்கலாம். நீ மைக்க போட்டுட்டே பேசுறதுக்கு ஒரு ஸ்பேஸ கொடுக்கலாம். இத பண்ணிருக்கலாமே ஒழிய என்ன சொல்றது, தனித்தனியா கூப்பிட்டுட்டு இவங்களுக்கு ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி பண்றப்ப அது ஃபேமிலியில கிளாஷ் ஆகுது. இப்போ வந்து பிரஜனும் நல்லா விளையாடக்கூடிய ஒரு மனுஷன், சாண்ட்ராவும் நல்லா விளையாடக்கூடிய ஒரு ஜீவன். இப்ப இந்த 2 ஜீவனையும் நீங்க என்ன பண்றீங்க, எடுத்துட்டு வந்துட்டு டம்மி ஆக்கி வெளியில அனுப்புறீங்க. இப்போ ஒரு விஜய் சேதுபதி இல்ல அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு இவ்வளவு நாளும் இவ்வளவு ப்ரிஃபரன்ஸோ இல்ல இவ்வளவு நாட்களோ வந்துட்டு அவங்க நீடிச்சிருக்க முடியாது இந்த கேம் ஆடி இருந்தாங்கன்னா. இப்போ லாஸ்ட் வீக் கூட வந்துட்டு வெளியில போகிறது சாண்ட்ரா அப்படின்றத நியூஸ் வந்தது நமக்கு. பட் 2 வாரமா சாண்ட்ராவை அனுப்பாம வச்சிட்டு இருக்காங்கன்னா அது அந்த ஃப்ரீ டாஸ்க்காக மட்டும்தான். அந்த ஃபேமிலி டாஸ்க்ன்றது நம்மளுக்கு நல்லாவே புரியுது, குழந்தைங்களை இங்க கூட்டிட்டு வரணும் அப்படின்றது. ஓகே ஃபைன். பட் நான் என்ன சொல்றேன், இவங்க வந்துட்டு ஆட தெரியாதவங்களா இருந்தா பரவாயில்ல, நல்ல ஒரு கேம் கண்டென்ட் கொடுக்குற ஒரு 2 பேருமே நல்ல கண்டென்ட் கொடுக்குற ஆட்கள். இவங்கள நம்ம விஜய் டிவி இந்த பிக் பாஸ் ஷோக்குள்ள ஒரு டம்மி ஆக்கி அவங்க கிட்ட கேப்பபிலிட்டிஸ் எல்லாம் பறிச்சுட்டு அனுப்புன மாதிரி நான் ஃபீல் பண்றேன். சோ மிஸ்டேக்ஸ் வந்துட்டு விஜய் டிவி அண்ட் பிக் பாஸ் தான் சொல்லுவனே தவிர பிரஜன் சாண்ட்ரா சொல்ல மாட்டேன். நான் 2 பேருமே எலிஜிபிள் கேண்டிடேட் ஃபார் பிக் பாஸ், நல்ல ஒரு கண்டென்ட் கொடுக்குற ஆட்கள் தான். சோ எனக்கு இது வந்து இந்த ஷர்ட்டை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கிறதெல்லாம் வந்துட்டு எனக்கு சுத்தமா அதுல உடன்பாடு இல்ல. இதுல கானா வினோத் வந்துட்டு ரொம்ப ட்ரை பண்றாரு சாண்ட்ரா கிட்ட பேசுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் விக்கல்ஸ் விக்ரம் அவர் ஒரு பக்கம் ட்ரை பண்றாரு. நான் என்ன சொல்றேன், விக்கல்ஸ் தான் வந்து சொன்னது, நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாண்டிங்ல இருந்தீங்க கொண்டீங்க போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்றேன் நானு. விக்ரம்ஸ் வந்து விக்ரம் என்ன பண்ணாரு அப்படின்னா கடைசியில பிரஜன் வெளியில போகும்போது விக்ரம் பிரஜன் கிட்ட பேசினாரு. அப்போ என்ன சொன்னாருன்னா, நீங்க உங்க சோலோ கேம் ஆடி இருக்கீங்க brother, லாஸ்ட் 2 வீக்ஸ் நான் நேராவே பார்த்தேன். நீங்க சோலோவா கேம் ஆடினீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நீங்க வெளியில போவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படிங்கறத விக்ரம் சொன்னாரு. சொன்னாரு. அந்த வகையில பிரஜன் அவர் கேமை மாத்திக்கிட்டாரு. பட் என்னன்னா இதை வந்து சாண்ட்ராக்கு புரிய வச்சிருந்தா பெட்டரா இருக்கும். புரிய வச்சுட்டு பண்ணிருக்கணும், அதுதான் வந்துட்டு எல்லாருமே எதிர்பார்க்கறது. சோ அது செய்ய தவறிட்டாரு பிரஜன் அப்படின்றதுதான் நம்ம சொல்றோம். இதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, சுபிக்ஷா சாண்ட்ரா வந்து சுபிக்ஷா கிட்ட மோதின விஷயங்கள் எல்லாம் நம்ம நிறைய பார்த்தோம். இந்த ஸ்கூபிடோன்னு சொன்னதாகட்டும், இல்ல அந்த லொல்லுன்னு நாய் குலைக்கிற மாதிரி சுபிக்ஷாவை பண்ணினதாகட்டும், இல்ல வந்துட்டு அவங்க கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி அவங்க பேசிட்டே இருக்காங்கன்னுட்டுன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சதாகட்டும், அந்த நெக்லஸ் டாஸ்க்ல இப்படி கையை போட்டு பிசிக்கலா ஹார்ம் பண்ண விஷயங்கள் ஆகட்டும், இது இத்தனையும் ஒரு பக்கம் இருக்கும் போது இவங்க தனியா போயிட்டு எல்லாரும் இங்க பாட்டு பாடிட்டு இருக்காங்க, இவங்க தனியா போய் அங்க படுத்துட்டு இருக்காங்கன்றப்ப சுபிக்ஷா தான் எந்திரிச்சு போய் அவங்கள இது பண்றான், வாங்க உள்ள வாங்க, இல்ல நான் அப்புறமா பாடிக்க சொல்றேன், இல்ல நாங்க வந்து வெளியில பாடிக்கிறோம் அப்படின்னு. இப்போ அந்த பொண்ணு ஸ்கோர் பண்றதுக்காக எல்லாம் சொல்லல, அது யதார்த்தமா நடந்த ஒரு விஷயம்தான். எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு ஸ்கோர் பண்ணணும்ன்ற அளவுக்கு எல்லாம் மெச்சூரிட்டி இன்னும் வரல.
அது தானாவே வந்தது. எல்லாம் கும்பலா இருக்கும், ஒருத்தர் மட்டும் இல்ல. நம்ம நம்ம பாடுறது டிஸ்டர்ப் ஆகுதுன்னு வெளியில போயிருக்காங்க அப்படின்றதுனால போயிட்டு இது பண்ணது. எனக்கு கொஞ்சம் அது இதுவா இருந்தது. அந்த பொண்ணு மேல கொஞ்சம் ஒரு கன்சர்ன் இருந்தது. சுபிக்ஷா சுபிக்ஷா வந்து அவங்க கம்யூனிட்டி யூஸ் பண்ணிக்கிறாங்க அதிகம் அப்படின்னு சாண்ட்ரா சொல்லுங்க. அது வந்து இவர் சொன்னார், கமருதீன் சொன்னாரு. கமருதீன் தான் ஃபர்ஸ்ட் அதை பதிய வச்சாரு. கமருதீன் ஓகே. பதிய வச்சுட்டு பார்வதியோடையும் சாண்ட்ராவோடையும் கமருதீன் இதை பத்தி ரொம்ப டிஸ்கஸ் பண்ணாரு. அதை பேஸ் பண்ணி வந்து பிரஜனும் சாண்ட்ராவும் பேசினாங்க பிரஜனும் அது. சாண்ட்ராவும் அதை பேஸ் பண்ணி பேசினாங்க. பட் அது என்ன பொறுத்தவரை அந்த இடத்துல தான் பேச முடியும். அதுதான் வந்து அந்த பொண்ணுக்கான மேடை. நீங்க கிடைக்கிற வாய்ப்புல தான் உங்களுடைய கம்யூனிட்டிக்கு என்ன தேவையோ அதை பேசணும். நீங்க கிடைக்கிற சான்ஸை யூஸ் பண்ணி நாம ஆரம்பத்துல இருந்து அதான் சொல்றேன். உங்க ஃபிஷர்மேன் கம்யூனிட்டிக்கு இப்படி ஒரு ஸ்டேஜ் கிடைக்காது. இந்த கம்யூனிட்டி என்னென்ன கஷ்டங்களை அனுபவிக்குது, என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்குதுங்கிறத இந்த பொண்ணு இந்த ஸ்டேஜ்ல பயன்படுத்தி சொன்னாங்க அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வந்து ஸ்டார் விஜய் அப்படிங்கிறது ஒரு பெரிய நெட்ஒர்க். ஸ்டார் நெட்ஒர்க்ங்கிறது ஒரு பெரிய நெட்ஒர்க். நேஷனல் வைஸா ரொம்ப பெரிய நெட்ஒர்க். இந்த மேடையை நீங்க பயன்படுத்தி சொன்னீங்க அப்படின்னா எலெக்ஷன் வேற வருது, நிச்சயமா இதை கவனிப்பாங்க. கவனிக்காம இருக்க மாட்டாங்க. எல்லா பொலிட்டீஷியன்ஸும் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ், பாலிடிக்ஸ்ல இருக்கிற யங்ஸ்டர்ஸ், இளைஞரணியில இருக்கிற எல்லா கட்சியில இருக்கிற இளைஞரணி பொறுப்பாளர்களும் பிக் பாஸ் பாக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 6 பேர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். 6 பேரும் நம்ம ரிவ்யூ பார்த்துட்டு எனக்கு நைட்டு மெசேஜ் பண்றாங்க. இதெல்லாம் நீங்க பேச தவறிட்டீங்கன்றது, இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க, இதை நீங்க பேசிருக்கலாமே அப்படின்னு எனக்கு கூப்பிட்டு சொல்றாங்க. ஸோ அந்த வகையில பிக் பாஸ் எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறப்போ இந்த பிளாட்ஃபார்ம் அந்த பொண்ணு யூஸ் பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு தான் இல்ல, நினைக்கிறேன். இதுதான் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. கமலாசனே இதுதான் யூஸ் பண்ண பிளாட்ஃபார்ம் இது. கமல்ஹாசன் வந்து அவருடைய பாலிடிக்ஸ் யூஸ் பண்ணாரு, ஒர்க் அவுட் ஆகல. பட் வந்து இந்த பொண்ணு ஃபிஷர்மேன்ஸுக்காக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ரொம்ப நாள் கோரிக்கை. ஏன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஃபிஷர்மேன்ஸ்க்கு. அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா ஏதோ ஒரு மேடை தேவைப்படும். அந்த மேடை இந்த மேடை இருக்கணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப விரும்புறேன். ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது எல்லாரும் பாக்குறாங்க இந்த ஷோவை. என்ன நீ வந்து 18+ கண்டென்ட் கொடுக்கலாம், நீ வந்து ஆஹ், ரொம்ப தப்பான வார்த்தைகள் பயன்படுத்தப்படலாம் அந்த ஷோல. பட் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து பார்க்கக்கூடிய ஷோ இது அப்படிங்கிறப்போ இதை பயன்படுத்திக்கிட்டாதான் ஃபிஷர்மேன்ஸ் கம்யூனிட்டிக்கு இதை விட பெரிய ஒரு ஸ்டேஜ் இருக்காது அப்படின்னு நான் சொல்லி இதை பயன்படுத்திட்டா ரொம்ப நல்லது. அதை சுபிக்ஷா பண்றாங்க, அங்கங்க பண்றாங்க. பாட்டுல ஏதோ பண்றாங்க, பாட்டா பண்ணாம ஏதோ ஒரு டாஸ்க்ல அவங்களுடைய வழிகளை வெளிப்படுத்தினாங்கன்னு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இல்ல வந்து நான் என்னுடைய வழிகளை நான் வெளிப்படுத்துறேன், அவங்கவுங்க வழிகளை நீங்க அது மாதிரி வெளிப்படுத்துங்கன்னு அந்த ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சு அவங்க பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஏன்னா பெட்டரா ஃபிஷர்மேன்ஸ் இருக்கும். பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்கு. அந்த பொண்ணு வந்து அந்த கம்யூனிட்டிலேயே பிறந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியும். நான் வந்து சர்வே எடுக்க போற டைம்ல தான் ஃபிஷர்மேன்ஸோட நிறைய பேசுவேன். நிறைய வழிகள் அவங்க கிட்ட இருக்கு. ஸ்ரீலங்கன் நேவி கிட்ட இருந்து அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருக்கு. ரெண்டாவது கடற்கொள்ளை சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. ஃபிஷர்மேன்ஸ் வந்து இன்னைக்கு சுடப்படலை, அவ்வளவுதான் வித்தியாசம். போன 2015 வரைக்கும் சுடப்பட்டுட்டு இருந்தாங்க, இப்ப சுடப்படலை. அரெஸ்ட் பண்ணி அவங்க ஜெயிலுக்கு போறாங்க. ஃபைன் கட்ட வேண்டியதுக்கு ஃபைன் கட்டிட்டு வெளியில வராங்க. அந்த ஃபைன் கூட கடன் வாங்குறாங்க. யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒன்றும் பண்றது இல்லை பெருசா. ஸோ அந்த இடத்துல இந்த பொண்ணு இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி இதெல்லாம் பேசினா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா நிறைய கடன் வாங்குறது வட்டிக்கு வாங்குறாங்க. சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து பினான்சியர் எப்படி வட்டிக்கு அவ்வளோ பர்சன்டேஜ் போடுறாரோ அதே மாதிரி இதுக்கும் வட்டி ஜாஸ்தி. ஸோ அப்போ அது வந்து கந்துவட்டி ரேஞ்சுக்கு போகுது, ஸ்பீட் மீட்டர் ரேஞ்சில் போயிட்டு இருக்கு அந்த வட்டிக்கான இது. அப்போ இந்த பொண்ணு இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி பேசினா ரொம்ப நல்லது, அந்த அந்த கம்யூனிட்டிக்கு நல்லது. ஓகே. சோ இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அதை விட்டுட்டு இந்த பொண்ணு பீட் பாக்ஸ்ன்னுட்டுன்னு ஒண்ணுத்துல இறங்குனது எனக்கு தப்பா தோணுது. ஏன்னா வந்து இப்ப இன்னைக்கு ஒரு இது கூட வந்துட்டு திவ்யா கேக்குறாங்க, இவ சுபிக்ஷா எங்க அப்படின்னு கேட்டாக்கா, அரோரா அவ எங்கேயாச்சும் துப்பிட்டு இருப்பா, போய் பாரு அப்படின்னுட்டான்னு சொல்லுவா. சோ அங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கே அது துப்புறது அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சுன்றது ஒண்ணு. இந்த முட்டையும் பாலும் என்னதான் உள்ள வந்தாலும் இன்னைக்கு ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு அந்த முட்டைக்கு. ஹாஃப் பாயில் வேணும், ஆம்லெட் வேணும்னு சொல்லிட்டுன்னு அது ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சது. இன்னொரு விஷயம் வந்துட்டு கம்ருதீன் ரொம்ப அழகா பாரு கிட்ட ஒரு விஷயம் சொன்னான். நான் பிரியாணி நினைச்சு புளியோதரை கிட்ட பழகிட்டு இருக்கேன் அப்படின்னுட்டு ஒரு விஷயத்த சொன்னான். உண்மையிலேயே அதை அவன் சீரியஸா சொல்லிட்டு இருக்கான். அது அவ்வளவு நல்லா இருந்தது, ரசிக்கிற மாதிரி இருந்தது. புளி சாதத்தை நம்ம பிரியாணின்னு நினைச்சிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றது ரொம்ப நல்லா இருந்தது இப்ப நடந்தது வரைக்கும். வேற என்ன இருக்கு ஹரிஷ்?
வேற எதுவும் இல்லை. நீ டாஸ்க் தான் எப்படி போக போகுது அப்படிங்கறத பார்க்கணும். டாஸ்க் எப்படி போகுது அப்படிங்கறத பார்த்துட்டு தான் நம்ம பேச முடியும். பார்க்கலாம் எப்படி டாஸ்க்ல எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம், யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் பேசலாம். ஸோ அதுவரை நன்றி. நன்றி.